அதே மாதிரி மகரமாக இருந்துச்சுன்னா ஒசூரில் இருக்கக்கூடிய சந்திரசூடேஸ்வரர், இவங்களுக்கு அதான் பரிகாரம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் நான் கொடுக்குற பரிகாரம். பெர்த் சார்ட்லேயே இருந்தாலும் சரி, இல்லை டிரான்சிட்டில் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு இந்த இடத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். இது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜி அடிப்படையில் இது சொல்லக்கூடிய ஒரு முறை. இந்த முறை சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன் பரிகாரம். புரியுதா இல்லைங்களா? இப்போ 62 பிறந்தவங்களுக்குலாம் நிறைய கிரகம் இருக்கும், அவங்களாம் இங்கே போய்க்கிறணும். அது மட்டும் இல்லாமல் குருராகு குருராகு காம்பினேஷன் சேரப்போகுது. இதுக்கு என்ன செய்யணும்னா, பாமணின்னு ஒரு ஊர் இருக்குது. பாமணி அப்படின்னு நம்ம ஆடுதுறை பக்கத்தில், அந்த பாமணிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்ய இந்த பொருளாதார தடை நீங்கும். பாமணி அப்படிங்கிற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய அது என்னைக்கு போகணும், எப்போ போகணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. அந்த நாளில் போகும்பொழுது, ஏன்னா அதை ஒன்று சொல்லி லட்சக்கணக்கில் கூட்டம் போய் கும்பிடுச்சுன்னா நம்மளை கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க. இது அவங்கவுங்க சுயஜாதத்தை பார்த்து தான் அது சொல்ல முடியும். காமனாக அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை. இத்தனாந்தேதி எல்லோரும் இந்த கோயிலில் ஒன்று கொடுங்கன்னு சொல்லியாச்சுன்னா அது சிக்கலாயிரும். அது அந்த மாதிரிலாம் இல்லை. சரியா? அது மாதிரி பண்ணுறதுக்கான ஒரு பரிகாரம்னு அங்கே ஒன்று இருக்குது. அவங்கவுங்க நட்சத்திரத்தின் அடிப்படையில், லக்ன அடிப்படையில் தான் அதை பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா அவங்க பொருளாதார தடையை சந்திக்கக்கூடிய காலகட்டம், உலகமே ஒரு பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய காலகட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இது இந்த கடகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடகமும் மகரமும் வந்து அமிர்தம் விழுந்த இடம்னு அதுக்கு பேர். அமிர்தம் விழுந்த இடம், அமிர்தம் வந்த இடம் அப்படின்னு பேர். அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைகிறாங்க. அசுரர்களும் தேவர்களும் மேருமலையை மத்தாக்கி வாசுகிங்கிற பாம்பை வச்சு பார்க்கடலை கடைகிறாங்க. இதில் அசுரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பாம்போட தலைப்பகுதியில் இருக்காங்க, தேவர்கள் பாம்போட வால் பகுதியில் இருக்காங்க. அப்போ அமிர்தம் வருது. இந்த அமிர்தத்தை எடுத்து, அதாவது எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் விநாயகர் இல்லாமல் செய்யக்கூடாதுன்னு ஒரு லாஜிக்கு. ஸோ அவங்க விநாயகரை மதிக்காமல் அவங்க செய்கிறாங்க. அப்போ அமிர்தம் வந்த உடனேயே விநாயகர் பெருமான் இந்த அமிர்த கலசத்தை திருடிட்டு வந்துடுறாரு. அதனால் அவருக்கு பேர் கள்ள விநாயகர்னு பேர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த ராசி மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துடைய அச்சுன்னு அதுக்கு பேர். மகரம் வந்து அவிட்டம் விட்டம் அப்படின்னு அதுக்கு பேர். அப்போ இந்த சம்பவங்கள் நடந்து அதற்கு பின்னாடி மார்க்கண்டேய அவதாரம் வந்து, அதுக்கப்புறம் வந்து இந்த அமிர்த கலசத்தை எடுத்து கொண்டு போய் எங்கே வைக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்கடவுருங்கிற இடத்துல கொண்டு வச்சுறாரு விநாயகர் பெருமான். ஸோ திருக்கடவுரில் வச்சுறாரு. அதனால் அவருக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர்னு அவருக்கு பேர்.